உதகி கால் உண்டு அறக்கரை தாங்களுக்கு எவ்வளவு பேரானதும் எவ்வளவு மகிழ்ச்சி. அது மட்டும்தானா பெற்றெடுக்க வேண்டிய பிள்ளையா என்று இருவர் ஆசை கொண்டார்கள். வளர்க்க வேண்டிய பிள்ளையா என்று இருவர் ஆசை கொண்டார்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே பிறகு எடுக்க முடியுமா என்ன பெற்றெடுக்க ஆசை கொண்டு வாசுதேவருக்கும் தேவகி அம்மையாருக்கும் 8வது மகனாக பிறந்தேன். வளர்க்க ஆசை கொண்டு நந்த கோபருக்கும் வளர்க்க வேண்டும் ஆசை கொண்டு நந்த கோபருக்கும் வளர்ப்பு மகனாக ஆயர் பணியிலே சீரும் சிறப்போடு வளர்ந்தேன். ஏன் இதற்காக என்னுடைய தாய்மாமன் கம்சன் தன்னுடைய தங்கின் வைத்திய பிறக்கும் 8வது கொதியால் கட்டாயமானவன் என்று சிறு கொடியை சிறு வைத்த என்னுடைய தாய் தந்தனை பிறந்து 8வதாக எங்கே பிறந்த கொதியை ஒன்றுடன் என கருதி ஆயர் பணியிலே அந்த கோபுரக்கு விசுவரித்து ஒழித்து விட்டார். அப்படி இருக்கும்போது சிறப்பான ஆயர் பாலில வளர்ந்து வந்தேன். அப்படி வளரக்கூடிய சமயத்திலே வேலைக்கு உள்ளதெல்லாம் செய்து முடித்தேன். ஒரு நேரத்திலே அறிந்தான் கம்சன் நம்முடைய பகவன் அந்த கண்ணன் ஆயர் பாலில வளர்ந்து கொண்டு வருகிறார். அவனை தீர்த்து கட்டியா திருவள்ளும் என்று அழகிய ஒரு பெண்ணை பெண்ணை போல் யாதவ பெண்ணாக மாற்றி மோர்வெண்ணை வைக்கக்கூடிய யாதவ பெண்ணாக ஆயர்பாடிக்கு அனுப்பி வைத்தான். அனுப்பி வைக்கக்கூடிய தருவாயிலே அந்த பெண்ணாலும் முதையா உருவு கொண்டு ஆயர்பாடி நோக்கி ஓடி வந்தான். அப்படி ஓடி வரக்கூடிய சமயத்திலே அம்மா இவரை கருத்திலே பால் கட்டி கொண்டது வீட்டை விட்டு வெந்து ஆகிவிட்டது. ஆகையால் வழி தாங்க முடியவில்லை. இந்த வீட்டில் சிறு பிள்ளை இருந்தால் அனுப்பி வாருங்கள். பாலை அந்த சிறு குழந்தை கொடுத்து விட்டால் வழியாகப்பட்ட தீர்ந்து கொடுத்தார். அந்த சமயத்தே என்னுடைய தாய் எங்கள் வீட்டில் பிள்ளைகள் எல்லாம் எதுவும் கிடையாது நிறுத்திவிட்ட சென்னையில் உரைக்க நான் வீட்டில இருந்து ஓட்டோட்டமாக ஓடி வந்தேன். அம்மா யார் இவர்கள் ஏற்காக பேசிக் கொடுக்க கேட்க போதிகளவில் வந்ததை அறிந்து கொண்டார். அப்படி இருக்கும்போது போதிகளவில் அந்த யாதவ பெண்ணா உருமாறி வந்ததை நான் அறிந்து கொண்டேன். அப்படி அறிந்து கொள்ளக்கூடிய சமயத்திலே போதிகளவல் தன்னுடைய தாய்ப்பாலிலே விஷத்தை காத்த ஒரே ஒரு பெண்மணி அந்த புதுகி என்று சொல்லக்கூடிய பெண்மணி மட்டும்தான். அப்படி அந்த புதுகி அந்த விஷப்பாலை அறிந்துவிட்டால் இருந்துருவான் என்று கம்சனுடைய எண்ணம். அப்படி இருக்கும்போது பூதிகனுடைய அருகே வந்தால் என்னை வாரி அழைத்து தன்னுடைய சலத்திலே எனக்கு பால் கொடுத்தார். அறிஞர் வந்தது யார் என்று பாலோடு சேர்த்து அவளை உதிர்த்தி அழைத்தியும் அருந்தி அந்த பூதிகைக்கு அங்க மோட்சத்தை கொடுத்தேன். அப்படி இருக்க சில காலம் கழித்து என்னோட சமபுரிய ஓடி வந்தால் என்னுடைய தாய்மாமன் கம்சன் பொறியிலே தாய்மாமன் கம்சனையும் கொன்று குவித்து விட்டேன். அப்படி பல வேடிக்கைகளெல்லாம் செய்து முடித்தேன் ஆயர்பாடியிலே. அப்படி இருக்கும்போது இன்றைய தினத்திலே செல்ல வேண்டும். எனது மனைவி இருக்கிறார் ருக்மணி, அவளை சென்று சந்திக்க வருகிறேன். கன்னியா ருக்மணி
பன்னிமணக்கும் பக்தர் மலை அது பாடல் முழுவாக பழனி மலை தேன் மணக்கும் மலை. சபையோருக்கு வணக்கம். நானும் பகவானுக்கு மனைவியாக ருக்மணி என்ற பெயர் பெற்று சீரம் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகிறேன். இருந்தாலும் சுவாமியை சந்திக்க வேண்டும். சுவாமி சுவாமி மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மனப்பதற்கு பக்கத்தில் இறங்கி கண்மறைத்தாய். தான் உரைத்தார் மனப்பதற்கு உன்னை நினைப்பதற்கு நான் பதிவெடுத்து உன்னை மனப்பதற்கு. சுவாமி உங்களுடைய மனைவி ருக்மணி மனதார வாழ்த்துங்கள் சுவாமி. சிறப்போடு வாழ வேண்டும் கண்ணு எழுந்திரி. அது மட்டுமல்ல நடைமுறைக்கு சிறப்பாக வாழ்ந்து கொண்டு கிளம்ப தோரைகளே உண்மைதான் இருக்கும்போது உன்னை பார்த்ததும் எனக்கு கடவுளெல்லாம் ஆசைப்பட்டிருக்கிறீங்களா? எப்படி தெரியுமா? சொல்லுங்க சுவாமி. சொல்லுங்க தெரியுமா? கண்ணே உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவரிடம் சொல்லிவிடாதே. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவரிடம் சொல்லிவிடாதே. கணவரையில் கணவனாக மால சூடுவேன். உம்மாதியே காலமெல்லாம் நடனம் மாறுவேன். பூ முடித்தேன் கூந்தலின் மேலே
ஆசையினாலே உனக்கு மட்டும் ரகசிய சொல்ல அந்த ரகசிய ஒரு வருடம் சொல்லிவிடாதே. வந்து நின்ற வாசல் மேலே நான் கண்டு கொண்டேன் கண்களினாலே. பூமுடித்தேன் கூந்தலின் மேலே ஆசையினாலே உனக்கு மட்டும் ரகசிய அந்த ரகசியம் ஒரு வரிடம் சொல்லிவிடாது. சுவாமி, என்னை பார்த்து உனக்கு ஆசை பிடிக்கவில்லையா? உனக்கு ஆசை ஏதும் தோன்றவில்லையா? சுவாமி, உங்களை பார்க்கின்ற பிரதி எனக்கு அளவு கடத்த ஆசை சுவாமி. எப்படி சொல்ல எப்படி தெரியுமா? பொன்னத்தேவல் பூவனே